அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மாணவிக்கு நடந்த கொடுமையை பற்றி கூடிய விரைவிலே உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும்படி நம்முடைய ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அதுக்காக வந்தோம். அது மாதிரி சில இங்க மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் படுகொலைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ஜாதிய கொடுமை அல்ல, ஜாதியினால் நடக்கின்ற கொலை அல்ல, மதுவினால் தான் கொலைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஜாதி கலவரம் இல்லை என்பதை தெளிவாக நாங்கள் கவர்னர்கிட்ட எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு அரசு கமிட்டி ஃபார்ம் பண்ணி உடனடியாக 6 மாதத்துக்கு இருப்பாது ஒரு மீட்டிங் போட்டு கலெக்டர் தலைமையில் உண்மையை கண்டறிஞ்சு இந்த மாதிரி நிலைகள் ஏற்படக்கூடாது என்று தென் மாவட்டங்கள் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு அமைத்து எல்லா ஜாதி சமுதாய தலைவர்களையும் அழைத்து எங்கேயுமே எந்த பிரச்சனை இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அதுக்காகவும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை நீண்ட ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்கோம். அது நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுத்து இது வரைக்கும் அவங்க எங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி தெரியல. அதுக்கு பட்டியல் வெளியேற்றம் வெளியில போறதுக்காக வேண்டி அந்த பட்டியல் வெளியேற்றத்தை நாங்கள் முன்னிறுத்துவதற்காக கவர்னர்கிட்ட அங்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய முடியும், மாநில அரசுக்கு பரிந்துரை செய்ய முடியும் நாங்கள் கேட்டிருக்கோம். அவர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கு. நீங்க எல்லா கட்சிகளும் போராட்டம் பண்ணுவதும் ஒரே எண்ணம் தான். எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே எண்ணத்தில் தான் போராட்டம் பண்ணாங்க. அவர்களெல்லாம் நாங்கள் மட்டும் போராடினால் போதும், மக்கள் வெளியில இறங்கி போராடக்கூடிய நிலை ஏற்படணும். ஆனால் போராட்டத்தினால் முழுமையாக பயன்பெறாது. இது மாதிரி முக்கியமான கருத்துக்களை உயர் அதிகாரிகள் அது பரிந்துரை செய்து அதை கண்டுபிடிக்கணுமே தவிர அதற்காக மாநில ஆளுநர்கள் அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கோம். போராட்டத்தினால் மட்டும் முடிவு வந்துடும் சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது அவர்களுடைய கட்சியுடைய கொள்கையாக இருக்கலாம். எங்களுடைய கொள்கை முறையாக அதிகாரிகளிடமும் முறையாக ஆளுநரிடமும் நாம் மனு கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமா நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். சட்டம் ஒழுங்கு எங்க பகுதியில் பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட மாசத்துக்கு எத்தனை கொலைகள் நடந்திருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்க சொல்றது சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, தென் மாவட்டத்தில் நடக்கிற ஜாதி கலவரம் இல்லைன்னு சொல்லி நான் எல்லா மேடையிலையும் மீட்டிங்லயும் எல்லா மீடியாவிலும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு சில பத்திரிகைகள் ஜாதி கலவரம் நடக்கிறது என்பது போன்று திருத்தி விடுகிறார்கள். அவர்களை எல்லாம் நீங்க கண்காணிச்சு அந்த அரசு அவங்க நடவடிக்கை எடுக்கும் நான் வேண்டுகிறேன். அதுபோன்று அங்க கலவரம் என்பது மதுவினாலும் கிட்டத்தட்ட அந்த கஞ்சா தான் அதிகமா தென் மாவட்டம் முழுவதும் கஞ்சா தலை புரண்டு ஓடுது. இதுக்கு ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் துணை போகிறார்கள் நான் சொல்றேன். ரைட்டரா இருக்கலாம், உயர் அதிகாரிகளா இருக்கலாம், கீழ்மட்ட அதிகாரிகளா இருக்கலாம். இவர்களால் தான் அந்த கஞ்சா வியாபாரமே நடக்குது. அப்ப அரசு ஏன் அவங்க எல்லாம் கண்காணிச்சு கைது பண்ணக்கூடாது? அப்படி பண்ணிருந்தீங்கன்னா கொலை கழகமாக தென் மாவட்டம் இருக்காது என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அதுதான் பத்திரிகை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த சார்பு கண்டுபிடிச்சிருப்பீங்களா? வேற ஒரு வழக்கில் தொடர்புடைய ஒருத்தர் இவர் தான் அந்த சார்பு பதாகைகளும் சட்டமன்றத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அரசு என்பது அவர்களை காப்பாற்றிக் கொள்ளத்தான் முயற்சிவார்களே தவிர உண்மையான குற்றவாளிகளை கண்டிப்பது கடினம். அதான் என்னால சொல்ல முடியும். யார் மேலேயா பழிய போட்டு எஃப்ஐஆர் போட்டு இவங்க கொண்டு காட்டிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இதுதான் உண்மை. ஆதாரம் கண்டுபிடிக்க முடியாங்க. தெரிஞ்சாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அரசியல் ஓட்டுகள் வாங்குவதற்காக தான் பயன்படுத்துறாங்களே தவிர மாணவனுடைய நிலை பரிதாப நிலை என்பதை பற்றி யாரும் சிந்திப்பது கிடையாது. ஆளுநர் இதை நான் எடுத்து மத்திய அரசுக்கு கொண்டு செல்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் அரசிடமும் நான் பேசி நடவடிக்கை எடுக்க சொல்றேன். ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த மாதிரி ஒரு இடைநிலை ஏற்படுத்தக்கூடாது, ஏற்படுத்த தவறுதான். ஆனால் நீங்க நினைக்கிறது என்னமோ ஆளுநர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கும் போதும் நம்ம மாநில அரசுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நிறைய மீடியாக்கள் நினைக்கிறீங்க. அது தவறு. மாநில அரசு ஒழுங்கான அதிகாரிகளை வைத்து கண்காணித்து இருந்தா அந்த நிலை ஏற்பட்டிருக்காது, இந்த அவநிலையும் நடந்திருக்காது. நான் என்னுடைய கருத்து, தமிழக மக்களுடைய கருத்து. கண்டிப்பா 99% ஆதரிக்கிறார். அது எந்த மாற்று கருத்து? தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலினத்தை ஆதரிக்கிறார்கள். வெளியில போகணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. பிஜேபி கூட்டணி இருக்கீங்க, இடைத்தேர்தல்ல பிஜேபி போட்டியிடும் நினைக்கிறீங்களா? அது செயற்குழு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அறிவிப்பேன். போராட்டம் நடத்துவதற்கு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பாரபட்சம் காட்டிருக்கு காவல்துறை அப்படின்னு நீதிமன்றமே சொல்லி உண்மைதானே?
இது உண்மைதானே, இது இல்லைன்னு பரபரச்சு காட்ட போய் தானே சொல்றேன். நீதிமன்றம் சொல்றது உண்மையாதானே. சார், முதலமைச்சர் சொல்றாங்க இந்த விஷயத்தை அரசியலா பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்ப அரசியலா பார்க்க வேண்டாம், நீங்க உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிங்க. உங்ககிட்ட தானே பவர் இருக்கு, உங்ககிட்ட தானே அதிகாரம் இருக்கு, உங்ககிட்ட தானே காவல்துறை இருக்குது. ஏன் இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கீங்க? உடனே கண்டுபிடிச்சிட்டுமே அப்படியே ஏன் உங்களுக்கு அது உண்மையான குற்றவாளி நீங்க எப்படி சொல்றீங்க? யாரையாவது பலிகளா ஆக்கலாம் இல்லையா? அப்படி நடந்திருக்கா இல்லையா? நிறைய நடந்திருக்கா இல்லையா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதனால உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கணும் தான் நாங்க வேண்டுதோம். நன்றி.